வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு சில பேர் ஆத்துல எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு பண்ணுவா, பொங்கல் குழம்பு அப்படின்னு சொல்லுவா. சில பேர் ஆத்துல எல்லா காயும் போட்டு அவியல் பண்ணுவா. இந்த பொங்கல் டயத்துல பார்த்தேன் அப்படின்னா செடியில விளையிற காய்கறி, கொடியில விளையிற காய்கறி, பூமிக்கு அடியில விளையிற காய்கறி அப்படின்னு நிறைய விதமான காய்கறி நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த காலத்துல இது மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு நம்ம அன்னைக்கு ஏதாவது ஒரு குழம்போ அவையலோ ஏதாவது பண்ற பழக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே பண்ணுவா. அப்ப அந்த வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த குழம்பு சில பேர் சாம்பார் பொடி போட்டு பண்ணுவா, சில பேர் வறுத்து அரைச்சி பண்ணுவா. நம்ம இன்னைக்கு வறுத்து அரைச்சி பண்ணலாம். இந்த சீசன்ல விளையக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சேர்த்து பண்றதுனால இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான பொங்கல் குழம்பு ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொங்கல் குழம்பு, அதாவது பலக்காய் குழம்பு பண்றதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 3-4 விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டா வெந்துடும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு புளிஜலம் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தேவையான காய்கறி எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியை குக்கர்ல சேர்த்துக்கலாம். வாழைக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். குக்கர் மூடிய மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷரை நம்ம மேனுவலா ரிலீஸ் பண்ணி குக்கர் மூடிய திறந்துக்கணும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் பச்சரிசி. பருப்பு நல்லா செவந்து மிளகாயும் வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, மல்லியும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சு. ஒரு மூடி ஃப்ரெஷ்ஷா திருவினா தேங்காய் துருவல், அப்ராக்சிமேட்டா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். குக்கர் ஒரு விசில் வந்தாச்சு. மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். காய்கறி எல்லாம் பாருங்க நான் கரையாம பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை விட்டுலாம். இது போல கொஞ்சம் தண்ணியா கரைச்சிட்டோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். இந்த புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறியும் புளிஜலத்துல நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம குழம்புக்கு வறுத்துருக்கோம் இல்லையா, அது அரைச்சிக்கலாம். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த புளி ஜலம் நம்ம அரைச்சி சேர்த்த விழுது, காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் காய்கறியும் உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கிளறி விட்டேன். நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். குழம்போட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கரெக்டா இருக்கு. பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தா போதும். குழம்பு பாருங்க நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். நம்ம தாளிச்சதை குழம்புல சேர்த்துருவோம்.
கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதை போல இருந்தாதான் நமக்கு பசஞ்சிக்கிறதுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வறுத்து அரைச்சி கமகமான வாசனையா பொங்கல் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இந்த குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம வறுத்து அரைச்சி பண்றதுனால தோரம் பருப்பு அதிகமா தேவைப்படாது, கம்மியா சேர்த்துட்டாலே போதும். நம்ம ரெகுலரா பண்ற சாம்பார் அளவுக்கு பருப்பு தேவைப்படாது. காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காயெல்லாம் கரையுமோ, அதாவது பூசணிக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரையும் இல்லையா, அந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய துண்டமா நம்ம கட் பண்ணிக்கணும். கரையாம அப்படியே இருக்கும் பாருங்க, அதை சின்ன சின்ன பீஸா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்டா இந்த காய்கறி கரைஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு எல்லாமே வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சும் பண்ணலாம். இல்ல அவ்வளவு டைம் இருக்காது, பண்டிகை அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நம்ம சாம்பார் பொடியை போய் ரெடியா இருக்கும் இல்லையா, சாம்பார் பொடியை போட்டுட்டு வெறும் தேங்காயை மட்டும் அரைச்சி நம்ம சேர்த்தா கூட போதும், அந்த குழம்புமே ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் அப்படி கூட பண்ணுவா. கடைசியா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதை மட்டும் தாளிச்சா போதும். அந்த வெந்தயம் நம்ம கம்மியா சேர்த்தா கூட அது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். எப்பயும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன். இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கல. ஒரு டிஃபரெண்டா பொங்கல் அன்னைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு நாளோ இதே மாதிரி குழம்பு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நம்ம வறுத்து அரைச்ச சாம்பார் மாதிரியும் இருக்கும். நம்ம திருவாதிரை களி அன்னைக்கு கூட்டு பண்ணோம் இல்லையா தொட்டுக்கிறதுக்கு, கொஞ்சம் அந்த கூட்டு மாதிரியும் இருக்கும். அதுல நம்ம மிளகெல்லாம் சேர்த்தும் இதுல சேர்க்கல, அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க பொங்கல் அன்னைக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு நாளைக்கோ எல்லா காய்கறியும் போட்டு இது போற குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் நமக்கு தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தடவை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. இன்னொரு பொங்கல் பண்டிகை ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.